நேஷனல் சாம்சங் எம்ப்ளாயிஸ் யூனியன் என்கிற தென்கொரிய நாட்டினுடைய 32,000 தொழிலாளர்களை கொண்ட பிரமாண்டமான யூனியன் அறிவுக்கு அனுப்பியிருக்கிறார். சிஐடிக்கு நம்முடைய சங்கத்திற்கு இது மிக முக்கியமான உலகளாவிய ஆதரவு. அந்த கடிதம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த கடிதத்தை அனுப்பியிருப்பவர் President National Samsung Electronics Union. Dear comrade, the National Samsung Electronics Union expresses its deep solidarity with the strike. ஜூலை 8ஆம் தேதி உங்களுடைய முதல் ஜெனரல் பாடி நடந்திருக்கு. அதுல ஸ்ட்ரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க. அதே ஜூலை 8ஆம் தேதி தான் அதே சாம்சங் குரூப்பில் தான் எங்களுடைய பொது வேலை நிறுத்தத்தை நாங்கள் துவக்கினோம். ஆகவே உங்களுக்கும் எங்களுக்கும் தேசங்கள் வேறுபட்டாலும், இடங்கள் வேறுபட்டாலும், நேரங்கள் வேறுபட்டாலும் தொழிலாளர்களுக்கான குரலை ஓங்கி ஒழிப்பதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை இந்த கடிதம் சுட்டிக்காட்டுகிறது. தொழிற்சங்கமே இல்லாத ஆலைகளை நடத்த வேண்டும் என்று சாம்சங் நிறுவனம் ஆசைப்படுவதை எந்த காலத்திலேயும் ஏற்க முடியாது. கொரியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயும் அந்த முயற்சியில் சாம்சங் நிறுவனம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது மிக பெரும் கவலை தருகிறது. தொழிற்சங்கம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த தொழிற்சாலையில் ஒரு சுமூகமான ஒரு செயல்பாடு இருக்காது என்பதையும் அது வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு தொழிற்சாலை ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொழிற்சங்கம் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு தொழிற்சாலையை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியாது. ஆகவே உடனடியாக ஒரு ஸ்மூத்தான ஒரு டயலாகுக்கு தொழிற்சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஆலை நிர்வாகம் வர வேண்டும். கடைசியில் அவங்க முடிக்கும் போது சென்னையில் போராடக்கூடிய சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக முழு ஆதரவையும் கொரியா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஆலை நிர்வாகம் உடனடியாக முன்வந்து இந்த கோரிக்கைகளை ஏற்று ஒரு சுமூக சூழலை அங்கே நிறுவுவதற்கு ஆலை நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று அந்த தொழிற்சங்கம் கொரியா தொழிற்சங்கம் உங்களை வாழ்த்து ஒரு செய்தி.